இந்தியாவை பொறுத்தவரை 18வது மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தற்போது 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக தமிழகத்தில் தேர்தலானது ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்று இதற்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு வருகின்ற ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தலானது நடைபெறுகிறது. இதையொட்டி தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளதன் காரணமாக தமிழகத்தின் எல்லை பகுதியான புலியரை சோதனை சாவடியில் தற்போது அதற்கான சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தற்போது தீவிரமான வாகன சோதனையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பறக்கும் படையினர் அதற்கான தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நிரந்தர சோதனை சாவடி என்பது தமிழகத்தின் கேரள எல்லை பகுதியான புலியரை சோதனை சாவடியில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். அதனை தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிப்பதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் காவல்துறை உதவி காவல் ஆய்வாளர் தலைமையில் காவலர்கள் தற்போது அங்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவ்வப்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த வகையில் கேரளா மாநிலத்தில் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு வாகன சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி சம்பத்.